தமிழக அமைச்சரவை பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது பல்வேறு துறைகளையும் தன்வசம் வைத்திருக்கிறார். இளைஞர் நலன், மகளிர் நலன் மற்றும் முதியோர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் தற்பொழுது விஜய் அவர்கள் தரப்பில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது பெண்கள் மீதான குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையில் அந்த துறையை தற்பொழுது விஜய் அவர்கள் தக்க வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பதிவாக இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் குறித்த குற்றச்சாட்டுகளை நேரடியாகவே விஜய் அவர்கள் கண்காணிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று போதைப் பொருட்களை தடுப்பதற்காக ஒரு சிறப்பு பிரிவானது தற்பொழுது உருவாக்கப்பட்டு அந்த துறையை விஜய் அவர்கள் நேரடியாக கண்காணிப்பார் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பல்வேறு முக்கிய துறைகளையும் விஜய் அவர்கள் நேரடியாக கண்காணிக்க இருக்கிறார். இதில் போதைப் பொருள் மற்றும் பெண்கள் நலன் உள்ளிட்ட துறைகள் பார்த்தோம்னால் முதல்வர் வசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று டாஸ்மாகில் முறைகேடில் ஈடுபடும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளின் உரிமமும் ரத்து செய்யப்படும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு பதிவாகக்கூடிய அந்த வழக்குகள், அதே போன்று கூடுதல் விலை வாங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளின் உரிமமானது ரத்து செய்யப்படும் என்றும் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 6 முக்கியமான துறைகள் தற்பொழுது விஜய் வசம் வைக்கப்படும் என்றும் தெரியப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு முதல்வராக இருந்தவர்கள் உள்துறை, காவல்துறை, அதே போன்று பொது நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகளும் தற்பொழுது முதல்வர் வசம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்று பார்த்தோம்னால் நகர்ப்புற பகுதிகளில் தற்பொழுது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் அந்த துறையும் தன்வசம் வைத்திருக்கிறார். பல்வேறு முக்கிய துறைகளும் தற்பொழுது விஜய் அவர்கள் வசம் வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி கட்சிகள் வந்ததற்கு பின்பு துறைகள் மாற்றி ஒதுக்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது விஜய் உள்ளிட்ட 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த துறைகள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மின்சாரம், சட்டம் உள்ளிட்ட 2 துறைகளும் ஒருவருக்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளி கல்வித்துறை, கனிம வளம் உள்ளிட்ட துறைகளும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முதல்வர் கண்காணிப்பில் தற்பொழுது 6 துறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமாக பெண்கள், குழந்தைகள் நலன், அதே போன்று இளைஞர் நலன் உள்ளிட்ட முக்கியமான துறைகள் தற்பொழுது அவர் தன் கைவசம் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.